What is happening? They are burning the car. Why? The police are arresting people. Oh, yes. இருக்காங்க பாருங்க. அங்க இருந்தாங்க, நானும் ஓடி வந்தேன். No, completely civil unrest. They burned the police vehicle today. The agency that they was now going to throw this government out. ஆக்சுவலாக இங்கே அருஷா போகலான்னு பஸ் புக் பண்ண போய் ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சுங்க. குளோபல் வந்து எதுக்கு இருக்கானே தெரில. சன்ரைஸாக வானத்துலேருந்து பார்க்குற மாதிரி இருக்குங்க. ஸ்டோன் டவுன்லேருந்து கிளம்பி நார்தர்ன் மோஸ்டான இதுக்கு மேலே ரோடு கிடையாதுங்க. இதான் ஜான்சிபாரோட கடைசி ரோடு. கம்ப்ளீட்லி டிசப்பாயின்ட்டுங்க. நான் வந்து இறங்க கூட இல்லை, பஸ்ஸை விட்டு அப்படியே திரும்ப போகிறேன். ஸோ ரிட்டர்ன் பஸ்ஸில் நம்ம இப்போ இருக்கோம். இந்த பஸ்ஸில் தான் வந்தோம். வரப்போ எடுத்த வீடியோஸை வந்து டெலிட் பண்ணிட்டாங்க. வணக்கம், நான் அர்ஜுன். நாம் வந்து இப்போ கென்யாவில் இருக்கோங்க. கென்யாவில் ஒரு கேபிட்டலான நைரோபியில் இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைரோபியோட நேஷனல் மியூசியம், அப்புறம் வந்து 7 ஆகஸ்ட் மெமோரியெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஸோ அது பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை பார்த்துட்டு வந்து நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணுவோம். ஏரியா ஃபுல்லாகவே வந்து இதுதான், எதுவுமே ரெசிடென்ஷியல் மாதிரி இல்லை, எல்லாமே கமர்ஷியல் பில்டிங்ஸ் தான். நம்ம தங்கியிருக்க இடத்துலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க அது. அந்த டவுன் டவுனை விட்டு வெளியே வந்தோன்னே ஏரியா அப்படி தான் இருக்குது. வெளியே ஒரே பிரச்சனைங்க, கலவரமாக இருக்குங்க. என்ன பிரச்சனைன்னு தெரில. பப்ளிக்கை வந்து போலீஸ் காரணம் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணுறாங்களா இல்லை என்ன, அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொன்னாங்க. யாருமே அதை பற்றி முழுசாக பேச மாட்டாங்க. ஒரு போலீஸ்காரை ரோட்லேயே கொளுத்திட்டாங்க, போலீஸினுடைய காரை. பப்ளிக்கெல்லாம் தெரிச்சு ஓடிட்டு இருந்தாங்க ஏரியா விட்டு. நாங்கள் தான் நானும் அங்கேருந்து அவங்களோட சேர்ந்தா ஓடி வந்தேன். சரியாகவே இருக்குதுங்க. வந்து இப்போ ஹாஸ்டல் ஏரியாச்சு. விடிஞ்சோடனே ஊரை காலி பண்ணுறோம். இங்கேருந்து அடுத்து நைவாசா போகிறோங்க. அது வேறு கவுண்ட்டி. இது இங்கே வந்து நம்ம ஊரில் ஸ்டேட் இருக்க மாதிரி இங்கே வந்து கவுண்ட்டி, நைரோபி கவுண்டியை காலி பண்ணி அடுத்து நைவாசா போகிறோங்க. மசாய் மரம் அதெல்லாம் பார்த்துட்டு முடிஞ்சளவு சீக்கிரமே டன்சானியா கிளம்பி வந்ததுக்கு ரிசப்ஷனில் ஒரு தண்ணி பாட்டில் தான் வாங்கிட்டு வந்தேன். ஓடி வந்ததுக்கு அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டால், ரிசப்ஷனில் இருக்கவங்கள்ட்ட கேட்டால் அவளும் சிரிச்சுக்கிட்டே, ஓ இப்போ ப்ராப்ளம் நடக்குதா, சரி ஓகே, தெரியல என்னென்ன அழுப்புறாங்க, ஆனால் அவங்களுக்கு நல்லா தெரியுது இது வந்து நடந்துகிட்ருக்குன்னு. நான் வந்து இன்றைக்கி காலைல ஏடிஎம்மில் இருக்கப்போவே அந்த செக்யூரிட்டி சொன்னார், நேற்று சாயங்காலம்லாம் யூத் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. யூத் வந்து ஸ்டோன் பேட்டிலிங்கில் ஈடுபட்டு இருந்தாங்க, கல் எறிகிறது. ஸோ இப்போயும் வந்து அந்த கல் எறிகிறது, போலீஸ் கார் வந்து அப்படியே கொளுத்திட்டாங்க. இந்த வீடியோ ஃபோனில் தான் எடுக்க முடிஞ்சுது, அதுவும் கிளியராலாம் இல்லை. உங்களுக்கு நான் கிடச்சதை நான் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. What is happening? They are burning the car. Why? The police are arresting people. Oh, yes. கேட்டிங்களா எவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறாருன்னு? போலீஸ் வந்து மக்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஸோ அதனால் தேர் பர்னிங் த கார் அப்படிங்கிறத கேஷுவலாக சொல்கிறாங்க. எல்லாம் கடையெல்லாம் காலி பண்ணிகிட்ருக்காங்க, தெரிச்சு ஓடிட்டுருக்காங்க. மொத்தமாக பக்கத்தில் இருக்க சீட்லாம் பற்றிக்கிட்டு எரியுதுங்க. நான் ஹாஸ்டல் போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறேன். ஒவ்வொருத்தவங்களும் அங்கிட்டிருந்து வரவங்களாம் தெரிச்சு ஓடிட்டுருக்காங்க. அந்த பக்கத்து ஏரியாவிலேருந்து இந்த பக்கம் ஓடி வந்துட்டுருக்காங்க பாருங்கள். அங்கே இருந்தாங்க, நானும் ஓடி வந்தேன். வந்த அன்றைக்கி அப்படி தீயாக்கிட்டாங்களா ஊரை.
ஆத்தாடி இங்கேருந்து எப்படியா கிளம்பணுங்க. யாரும் கேட்டா சொல்ல மாட்டேறாங்க. சரிப்பா ரெஸ்ட் வாங்கிக்கிறேங்க. ஸோ நம்ம நாளைக்கு வேலையாக விடிஞ்சோடனே பஸ் ஏறி நைவாசா கிளம்புறோங்க. அங்கேருந்து அங்கே ஒரு நாள் சுற்றி பார்த்துட்டு மசை மரம் சுற்றி பார்த்துட்டு எவ்வளோ சீக்கிரம் நம்ம டான்சானியா போக முடியுமோ போகிறோங்க. ஆனால் வந்த நாளே யோசிச்சு பாருங்கள். லைவாக நான் அதெல்லாம் பார்க்குறேன். ஸ்டோன் படலிங்க போலீஸ்காரை எரிக்கிறாங்க. மக்களெல்லாம் அந்த ஏரியாவிலேருந்து ஐயோன்னு கத்திட்டு ஓடுறாங்கங்க. விமனு லேடிஸ் எல்லாம் ஒருத்தர் இடிச்சுட்டு ஓடுறாங்க. கடையெல்லாம் டப்புன்னு இந்த ரோட்டு கடையெல்லாம் காலி பண்ணி உள்ளே எடுத்து வச்சுட்டு ஜாமான்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. வேறு இதே மாதிரி சம்பவம் நடந்திருக்கான். என்ன காரணம் என்ன ரீசன் யாருமே சொல்ல மாட்றாங்க. ஸோ இங்கேருந்து கிளம்பி டான்சானியா போயிடுவாங்க. அதான் பார்த்துட்ருக்கேன். ஃப்ளைட் இன்றைக்கி ராத்திரி ஒரு 11:45 இருக்குது. நம்ம ஒரு 8 மணி போல் ஏர்போர்ட் போய் மணி இப்போது 6:30 நினைக்கிறேன். ஆமாம் 6:30. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் டிரைவரை வர சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக இங்கே பக்கத்தில் ரயில்வே மியூசியம்னு ஒன்று இருக்காங்க. அதை பார்க்கலாம் நான் சும்மா நடந்து போயிட்டு இருந்தேங்க. பார்த்துட்டே போயிட்டு இருந்தேன். வெறும் கமர்ஷியல் பில்டிங் தான் இருக்கேன். போயிட்டு வரேன். ஒட்டுமொத்த ரோடு நிரம்பி வழியுது. கலவரமாக இருக்குது. அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் செதறி ஓட ஆரம்பித்தாங்க. ஏன் எதுக்குன்னு கேட்கல. எடுத்தனே ஒரு ஓட்டம். மக்கள் எல்லாம் அப்படியே அடித்து பிடிச்சிட்டு ஓடுறாங்க. எல்லோரும் ரன் கத்துறாங்க. எல்லோரும் ஓடவும் நம்மளும் ஓட வேண்டியதான். எதுக்குன்னா தெரில. ஓடினாங்க, நானும் ஓடிட்டேன். ஹோட்டல் மேலே ஏறிட்டு விசா நிறைவல் இருக்கும்னு நினைக்கிறேன். டான்சானியா கிளம்புவோம். பார்த்துக்கலாம். நேற்று நம்மளை ட்ராப் பண்ண கேப் டிரைவர் ராத்திரி 1 மணிக்கு ட்ராப் பண்ணார். 2 மணிக்கு அவர் நம்பர் ஏதாச்சும் கொடுக்க போய் அவரை கால் பண்ணி இந்த மாதிரி ஹோட்டல் அட்ரஸ் நேமாக சொல்லி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் வராருன்னு. வந்த உடனே எங்கே போகிறது எங்கே ஃப்ளைட் இருக்குதுன்னு பார்ப்போம். சுத்தமாக சிட்டியே ஒரு மாதிரி பயங்கரமாக போயிட்டுருக்கு. அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க ஒன்றனையும். அவர் சீக்கிரமே வந்தோடனே கிளம்ப வேண்டியதாங்க. ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு எங்கே போகுதுன்னு யோசிச்சுக்கலாம். No, completely civil unrest. They burned the police vehicle today. What? They burnt the police vehicle today. Oh, yes, because of the government is trying to blackmail people. Yeah. There's the young boy was killed. Yeah. So demonstrations. Maybe that's why you saw people so much annoyed with the government. And police are just chasing the people and police are running. I also ran. Throwing. Yeah. So you're flying to where? Yeah. From Jomo Kenyatta. ஸோ டிரைவர் நம்மளை பிக்கப் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அப்போ தான் அவர் சொன்னார், கவர்மெண்ட் எதிர்த்து மக்கள் தொடர்ச்சியாக ஆல்மோஸ்ட் 1 வருஷமாக போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரெகுலராகவே திடீர்னு இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இது ரொம்பவே சகஜமாக இங்கே போயிட்டுருக்கு. கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டான ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை மக்கள் தெரியப்படுத்துகிறாங்க அப்படின்றத பற்றி டிரைவர் சொல்லிகிட்டே வந்தார். டீசல் ப்ரைஸ் 175 ரூபாங்க. நம்ம ஊரில் 95 ரூபாயா. ஸோ நம்ம ஊர் காசுக்கு 110 ரூபா. ஸோ டிரைவர் ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு பேசிகிட்டு இருந்தாருங்க. கவர்மெண்ட் ரொம்ப மோசமாக இருக்குது, விலைவாசி உயர்வு, கரப்ஷனு. ஸோ மக்களை பற்றி பெருசாக கவலையே இல்லாமல் கவர்மெண்ட் நடந்துக்குது. யாரையும் கேள்வி கேட்க முடியல. கேள்வி கேட்குறவங்களையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுடுறாங்க எந்த காரணமும் இல்லாமல். ஸோ சுத்த மோசமாக போயிட்டுருக்கு நிலமை அப்படின்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை அவர் சொல்லிக்கிட்டே வந்தார். அவர் சொல்லும்போது அவர்கிட்ட இருந்து ஒரு ஆதங்கம் தெரிஞ்சுது. ஸோ அங்கே வாழ்கிற மக்கள் கவர்மெண்ட் மேலே கோபமாக இருக்காங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சுது. Mostly we have the young people. Yeah. We call them the Gen Z. Yeah, Gen Z who have gone to school, universities, clever people, no jobs, blah blah. They're the ones now creating this in that in the government. Why did we have to waste our time at school, university, then there's no job, and our age is running out? The Gen Z are the ones now going to throw this government out. Big problem to the sitting president. They're telling him whether you like it or not, you are going out. But this time round we are learned. We are going to monitor each and every election, each and every vote. No election rigging. No rigging, they're out. The police are arresting people without any valid reason. And the Gen Z have told them, especially youth. Yeah, exactly. Now the youth are like, you've been harassing us. Now we are going to form the government. The next government is going to pass parliament. The president is the entire cabinet. They're just worried about the Gen Z. So சொன்னதை கேட்டிருப்பீங்க. நான் சின்னதாக ஷார்ட்டாக சொல்லிடுறேன்.
ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களாம். அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, படித்து முடிச்சுட்டு வேலை கிடையாது. அட் த சேம் டைம் கவர்மெண்ட்டும் பொறுப்பு இல்லாமல் இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து எலெக்ஷனில் ப்ராமிஸ் பண்ணுறாங்க, ஆனால் எதுவும் பண்ண மாட்றாங்க. ஸோ விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசலோட விலை உயர்வு, அதனால் ஏற்படுற வந்து தினசரி வாழ்க்கையில் ஏற்படுற பாதிப்பு, ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான விஷயத்தை எதிர்த்து வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் அந்த ஜென்சி வந்து போராடிட்டு இருக்காங்களாம். ஸோ அவங்களுக்கு வந்து பெரியவங்களுமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களாம். சரி, நல்ல காசுக்காக தானே போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் 1 வருஷமாக வந்து இது நடந்துட்டு இருக்கான். ஸோ ரொம்பவே மோசமாக இருக்காங்க கவர்மெண்ட். ஸோ அதனால வந்து இது நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி அவர் சொன்னார். அதே மாதிரி தேவையில்லாமல் அரெஸ்ட் பண்ணுறது, ஒருத்தரை கரெக்டாக கூட்டிகிட்டு போயிட்டு இந்த லாக்அப் டெத்து, இந்த மாதிரியான விஷயங்கள், இது ஷூட்டட் சைட் மாதிரியான சில விஷயங்கள், இந்த மாதிரியான கொடுமைகளும் வந்து நடந்துட்டு இருக்கான். ஸோ அது எல்லாத்தையும் எதிர்த்து வந்து போராடிட்டு இருக்காங்க. இது வார் நடக்கிற கண்ட்ரி கூட போயிடலாங்க, உக்ரைன் மாதிரி. ஏன்னா கவர்மெண்ட் வந்து பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணோம். சிவில் இன்ட்ரெஸ்ட் இருக்க கண்ட்ரிக்கு போகவே கூடாது. நம்ம வந்து வார் இருக்க கண்ட்ரி கூட போயிடலாம். மக்கள் கவர்மெண்ட் எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க கண்ட்ரியில் ஒரு நாள் கூட போகக்கூடாதுங்க. சிவில் இன்ட்ரெஸ்ட் வந்து அதுக்கு கவர்மெண்ட்டும் பொறுப்பு இல்லை, மக்களும் பொறுப்பு இல்லை. அதை பெருசாக யாருமே பொருட்படுத்தவும் மாட்டாங்க. அப்படி ஒரு இடத்துல இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் அவசரப்பட்டு கிளம்புறோமா, பக்கத்து ப்ராவின்ஸ் ஏதாவது போயிட்டு அப்படி வேணால் பார்க்கலாமான்னு பார்த்தேன். ஆனால் எங்கே போனாலும் நம்ம திரும்ப நைரோபி தான் வரணும். திரும்ப ரிட்டர்ன் போனோன்னா பரவாயில்லப்பா ராசா, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப பெரிய பிரச்சனைங்க. இதனால தான் அந்த இவங்களாம் எதுவுமே சொல்லலை. இவர் அவ்வளோ சொல்கிறாரு, நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்படியே ஏதோ ஊற்றுனாங்க பசங்க, ஏதாவது இப்போ டீசலாக தான் இருக்கும், அப்படியே ஊற்றி எரிச்சிட்டாங்க. ஸோ அப்படி ஒரு சிவில் இண்டஸ்ட்ரி இருக்க இடத்துல எடுக்கிறது வந்து கஷ்டங்க. ஸோ முதல்ல கிளம்புவோம். இந்த ட்ரிப்புக்கான ஃப்ளைட் காஸ்ட் வந்து தண்டம். அன்ஃபார்ச்சுனேட்லி வேறு ஒன்றும் பண்ண முடியாது. சேஃப்டி ஃபஸ்ட். நம்ம அதுக்கு பதிலாக வேறு கண்ட்ரிஸை போய் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஆனால் கண்டிப்பாக திரும்ப வருவோம். ஃபார் மசாய் மரா அண்ட் ரவாண்டா, உகாண்டா, ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் விசாலாம் நம்ம வருவோம். இமிக்ரேஷன் சீசனில் நம்ம வருவோம். ஆக்சுவலாக இங்கே அருஷா போகலான்னு பஸ் புக் பண்ண போய் ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சுங்க. குளோபல் வந்து எதுக்கு இருக்கானே தெரில. சன்ரைஸாக வானத்துலேருந்து பார்க்குற மாதிரி இருக்குங்க. ஓட்டலடா நீ, ஃப்ளைட்டு ஓட்டலடா. வணக்கம், நான் அர்ஜுன். நம்ம இப்போ கென்யா ஏர்போர்ட்டில் இருக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் பார்க்கலன்னா பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம கென்யாவிலேருந்து அடுத்து டான்சானியா போகிறதுக்காக போயிட்டுருக்கோம் அன்ஃபார்ச்சுனேட்டாக. ஸோ நம்ம கென்யா வந்து அன்றைக்கே வந்து நம்ம கென்யா விட்டு கிளம்புறோங்க. ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட். ஸோ அவசரமாக அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயங்கள்னால நம்ம கிளம்புறோம். நம்ம அடுத்த ஃப்ளைட்டோ இல்லை என்னவோங்கிறத வந்து நம்ம டிசைடே பண்ணல. ஏர்போர்ட் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டாச்சு. ஸோ நம்ம வந்து டான்சானியா விசா வந்து பார்த்திங்கன்னா நான் கிளம்புறதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து அப்ளை பண்ணி ஒரு 15 நாள் இருக்கும். ஆனால் இன்னும் பெண்டிங்லேயே இருந்துச்சு, அப்ரூவே ஆகலை. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து டான்சானியா விசா ஆன் அரைவல் இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்க்கு இருக்கா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து இருந்தது. சில இடங்களில் வந்து அது இருக்குன்னு போட்டிருக்கு, சில இடங்களில் வந்து அது இல்லைன்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ நம்ம வந்து அது கிளியராக இல்லாமல் நம்ம அங்கே போயிட்டு வந்து நமக்கு விசா இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அந்த டான்சானியா விசா ஆன் அரைவல் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோங்க. ஸோ டிரைவர் வந்து நம்மளை ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டு நம்ம கூடவே வந்து டூர் ஏஜென்சிஸ்லாம் அங்கே இருந்தாங்க. ஸோ இங்கே டூர் ஏஜென்சிஸ் இருக்கும், பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஸோ அங்கே இருக்க டூர் ஏஜென்சிஸ் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் கேட்டோன்னா வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெசேஜ் வந்து கேட்டுட்டு சொன்னாங்க. கால் பண்ணி கேட்டுட்டு அப்படி கிடையாது விசா நிறையெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஏர்லைன்ஸே வந்து இருக்கும்ல, இந்த ஏர் டான்சானியா இந்த மாதிரியான ஏர்லைன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்கக்கிட்டே போயிட்டு எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸு, ஏர் டான்சானியா அவங்கக்கிட்ட வந்து, ஏன்னா அவங்க தான் வந்து உள்ள போர்டிங் பாஸே கொடுக்குறவங்க. ஸோ அவங்கக்கிட்டே கேட்போன்னு சொல்லிட்டு கேட்டேன். ஸோ அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அஃபிஷியலாக அலௌடுங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் ஸ்விஸ்போர்ட் இது எதிர்பார்க்கலாம். டான்சானியா வந்து இந்தியாவுக்கே ஃப்ளைட் இல்லைங்க, ரேரு இருக்கா இல்லையான்னு தெரியல. டேரக்ட் ஃப்ளைட்டு டான்சானியாவிலேருந்து இந்தியா ஃப்ளைட் நைரோபி போய் வரதெல்லாம் இருக்குது. ஆனால் டான்சானியா வந்து பிரசல்ஸ்க்கு வச்சுருக்காங்க, பெரிய விஷயம்.
அதாவது போர்டிங் பாஸ் தர இடத்துல வந்து இந்த மாதிரி டிக்கெட் புக் பண்ணணும். நான் இன்னும் டிக்கெட் புக் பண்ணலன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க வந்து இங்கே வெளியே ஆஃபீஸ் இருக்கும், ஏர் டான்சானியாவோட ஆஃபீஸ் இருக்கும், நீங்கள் அங்கே போய் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அங்கே போய் கேட்டு நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டு பே பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 14,000 ரூபாய் வந்துச்சுங்க நம்ம டிக்கெட்டு. ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் தான், பட் நம்ம வந்து லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணுறோம், இன்னும் 2 மணி நேரத்தில் ஃப்ளைட்டு. ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் நம்ம புக் பண்ணுறனால ஸோ இதுதான் ஸ்டாண்டர்டான ஃப்ளைட்டாகவே வந்து ஆன்லைன்லேயே இருந்தது. ஆக்சுவலாக நமக்கு வந்து கென்யா டு டான்சானியா வந்து ஃப்ளைட்டில் போகிற ஐடியா இல்லை. நம்ம வந்து நைரோபி வந்து சுற்றிட்டு கென்யாவில் நிறையா இடங்கள் மசாய் மரா அதெல்லாம் வந்து சுற்றிட்டு நம்ம அங்கேருந்து டான்சானியாவில் இருக்கக்கூடிய சிட்டியான அருஷா, ஸோ அந்த அருஷாங்கிற சிட்டிக்கு பை ரோட்ஸ் வரதாக தான் இருந்தது. ஸோ அதற்கான விசாவும் நம்ம முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தோம். இல்லைனாலும் பை ரோட்ஸ்லேயே விசா அரைவல் வந்து அவைலபிளாக இருக்குன்ற மாதிரி பார்த்தேன். நான் எதுக்கும் சேஃபாக இருக்கட்டுங்கிறதுக்காக தான் முன்னாடியே வந்து நம்ம அப்ளை பண்ணி இது பண்ணி வச்சோம். பட் அது கிடைக்கல. பட் போன எபிசோட் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட். ஸோ அதனால் நம்ம அவசரமாக அங்கே கென்யா விட்டு கிளம்புறனால ஸோ ஃப்ளைட் தான் வந்து இருந்தது. கிட்டத்தட்ட 14,000 ரூபாய் நம்ம ஊருக்கு டிக்கெட்டு டான்சானியாவுக்கு. ஸோ கென்யா டு டான்சானியாவோட கேபிட்டலான டாரசலாம் வந்து போகிறவங்க. இப்போ கோலாலம்பூருக்கு ஏர் ஏஷியா, டெல்லிக்கு ஏர் இந்தியா இருக்குது, அங்கே இருக்குது ஏர் டான்சானியா. ஆம்ஸ்டர்டாமுக்கு இருக்குங்க இங்கே வந்து கேலம் வந்து வேர்ல்டு பாப்புலர் ஏர்லைன்ஸ் யூரோப்பில். நம்ம இந்தியாவிலேருந்து கேலம் வழியாக கனெக்டிவிட்டிக்கு நம்ம யூஎஸ்ஏக்கெலாம் ஃப்ளைட் இருக்குங்க. அப்பப்போ ஆஃபர்ஸ்லாம் போடுவான் கேலம். 60,000 ரூபாய்க்கு இந்தியா டு யூஎஸ்ஏ அப் அண்ட் டவுன்லாம் இருக்கும் ரவுண்டு. ஸோ அதுக்கான டிக்கெட் வந்து ஃபைனலி எடுத்தாச்சு. ஸோ 12:30 மணிக்கு ஃப்ளைட்டுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ போய் வெயிட் பண்ணலாங்க. வெயிட் பண்ணிவிட்டு என்ன ஆச்சுங்கிறத நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். நாம் வந்து கிட்டத்தட்ட இந்த பேமெண்ட்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 தடவை வந்து ரொம்ப அலைஞ்சோங்க. ஸோ அலைஞ்சு திரிஞ்சு ஒரு வழியாக கஷ்டப்பட்டு நம்ம வந்து டிக்கெட் எடுத்துட்டோங்க. ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போ வந்து கேட் ஓப்பன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ண வேண்டியதான். ஸோ அப்படியே டாரசலாம் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் போவோம்னு நம்புவோம். போயிட்டு அங்கே அலோவ் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம அங்கே போயிட்டு பார்க்கலாம். ஸோ வந்தாச்சுங்க, யாருமே இல்லை ஃப்ளைட்டுக்கு. ஒரு மணி நேரம் டிலே. ஸோ 11:45 ஃப்ளைட் வந்து அப்படி பார்த்தா நம்ம வந்து அடுத்த நாளைக்கு ஹோட்டல் புக் பண்ணியிருக்கலாம், ஹாஸ்டலு. அங்கே போக ஒரு 3 மணி ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது 2 மணி நேரம் ஏர்போர்ட்டில் இருந்தோம்னா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் இருக்கும். நம்ம புக் பண்ணியிருக்க ஹோட்டல் வந்து ஹாஸ்டல் வந்து கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் ஏர்போர்ட்லேருந்து தள்ளி இருக்குது. ஸோ காலைல பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் வந்தோடனே போயிருக்கலாம். இயர்லி செக்இன் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம புக் பண்ணியிருக்க டிக்கெட்டும் வந்து வேணால் டேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பார்ப்போங்க. அத்தாடி ஒரு போர்டிங்க்கு கிளம்பிட்டோங்க. பயங்கர குளிருங்க. ஒரு கொடைக்கானல் குளிர் இருக்கும், முக்கியமாக ஒரு ஹில் ஸ்டேஷனோட குளிர் இருக்கும். அதுக்கு கைதாடலாம். கென்யாவில் எந்த ஹோட்டல்லையுமே வந்து ஃபேன் இல்லைங்க. 2 இடத்துல ஸ்டே பண்ணால் 2 இடத்துலையும் ஃபேன் கிடையாது. ஜெட் பிரிட்ஜ் வழியாக ஏறிட்டோம். மொதல் ஃப்ளைட்டு, 2வது ஃப்ளைட்டு ஷட்டிலில் வந்து ஏறிட்டோம். 3வது ஃப்ளைட்டு நடந்து போய் ஏறுறாங்க. அதாவது 3 ஃப்ளைட்டு 3 வெரைட்டி. இதுக்கு ஜெட் பிரிட்ஜெல்லாம் வைக்க முடியாது, நடந்து போய் தான் ஏறி ஆகணும். Row number 8. 9C. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கழிச்சு நாம் வந்து டான்சானியாவோட கேபிட்டலான டாரசலாம் வந்துட்டோங்க. ஸோ லேண்ட் ஆக போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம ஹாஸ்டல் புக் பண்ணியிருக்கோம். நமக்கு வேணாட்டி நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா காலையில் வரைக்கும் நமக்கு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் இருக்கான்றது தெரியல, அது என்னன்றதை பார்ப்போம். ஸோ இங்கே டாரசலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? ஆனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஐடியா பெருசாக இல்லை. இங்கேருந்து பக்கத்தில் அருஷான்ற ஒரு சிட்டி, ஒரு பக்கத்தில் கிடையாது, தூரமாக தான் இருக்குது. நம்ம வந்து அதுக்கான பஸ் பிடிச்சி நம்ம அங்கே போகிறதா தான் நமக்கு வந்து பிளான் இருந்தது. நம்ம வந்து ஆக்சுவலான ஒரு பிளான் நான் யோசிச்சு வச்சுருந்தது வந்து நம்ம பை பஸ் நைரோபியிலேருந்து நம்ம வந்து அருஷா வரதா தான் இருந்தது. பட் நம்ம பிளான் அன்ஃபார்ச்சுனேட்டாக மாறினால நம்ம டாரசலாம் வந்துட்டு டாரசலாம்லேருந்து அருஷா போகிறத பற்றி எப்படி போகிறதுங்கிறத வந்து நம்ம இறங்கிட்டு யோசிப்போங்க. ஸோ இப்போ வந்து நைட்டு மணி 2. ஸோ வந்து லேண்ட் ஆகிட்டோங்க. விசா அரைவல் வந்து நமக்கு அவைலபிளாக இருந்தது. ஸோ அது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஈஸியாகவே வந்து கொடுத்துட்டாங்க.
ஆக்சுவலாக இங்கே அருஷா போகலான்னு பஸ் புக் பண்ண போய் ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சுங்க. அது என்னென்னா நான் வந்து அடுத்த டெஸ்டினேஷன் போயிட்டு சொல்லலாம். ஸோ அதுக்கு போல இப்போ ஜான்சிபார் போகலான்னு இருக்கேன். ஸோ ஜான்சிபாருக்கு வந்து ஃப்ளைட் பார்த்திங்கன்னா 10 மணிக்கு இருக்குது. ஸோ போகலாம், 4000 ரூபா தான் டிக்கெட்டு. ஆனால் ஜான்சிபார் போகணுன்னா இன்சூரன்ஸ் வேணும், மேண்டட்டரி இன்சூரன்ஸு. அந்த இன்சூரன்ஸ் பே பண்ணால் பேமெண்ட் டிக்ளைன் ஆகுது, 2 கார்டும் டிக்ளைன் ஆகுது. என்னன்னு தெரில. இந்த நியோ குளோபல் வந்து எதுக்கு இருக்கானே தெரில. சூப்பர் கார்டுன்னு ஏமாற்றி வச்சுருக்கான். அந்த இன்சூரன்ஸுக்கு மட்டும் அது அங்கே போய் அரைவலில் கூட வாங்கிக்கலான்ற மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே இருக்க ஸ்டாஃப் என்ன சொல்கிறாருன்னா, ஜான்சிபாரில் எல்லாமே ப்ராசஸ் ஸ்மூத்தாக இருக்கும், ஒன்றும் போகிறவங்களாம் வெளில அனுப்பிச்சிட மாட்டாங்க, நீங்கள் பாட்டுக்கு எப்படி வேணாலும் போய் ட்ராவல் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. இன்சூரன்ஸ்லாம் பெருசாக மேட்ரு இல்லைன்னு. ஸோ அது மட்டும் என்ன, நீங்கள் டொமஸ்டிக் டெர்மினலில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகேனா இங்கே அப்படியே டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா இல்லை என்ன பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். ஜான்சிபார் போனாலும் திரும்ப இங்கே வருவோம். சரி பரவாயில்ல, பார்ப்போம். நான் போய் கேட்டுட்டு என்னென்ன அப்டேட் பண்ணுறேங்க. இதுதான் டொமஸ்டிக் டெர்மினல் 2. ஸோ இங்கேருந்து ஜான்சிபார் வந்து 20 நிமிஷம் தாங்க ஃப்ளைட்லாம் ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி இருக்குது. 10 மணிக்கு இருக்குது, மணி இப்போ 5:15 5:30 தான் இருக்கும். இன்னும் ஹாஸ்டல்லாம் போகல. நைட் வந்து 1:30 மணிக்கு 2 மணிக்கு இங்கே வந்தோம். ஹாஸ்டல்லாம் போகல. லாஞ்ச் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு, யாரும் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டாச்சு. உள்ளே ஒரு பொண்ணு இருந்தாங்க, இல்லை யாரும். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பொண்ணு வந்தாங்க, அவங்க தான் பார்த்துக்குறாங்க. என் கார்டுக்கு லாஞ்ச் ஆக்சஸ் இருக்கான்னு கேட்டேன், இல்லைன்னாங்க. வெளில போய் உட்காந்துருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களே உள்ளே கூப்பிட்டு சரி உட்காந்துக்கோங்க, அவங்க ஷிஃப்ட் 6:30 முடியும், மாதம் 6:30 வரைக்கும் உட்காந்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. அதனால் அங்கே உட்காந்துருந்தேன் இப்போ 5:30 வரைக்கும். இங்கே ஜான்சிபார் ஃப்ளைட்டுனா விசாரிச்சுட்டு கூப்பிட்றாங்க. கேமரா இருந்தால் பெருசாக பதில் சொல்ல மாட்டுறாங்க. வந்தாச்சுங்க ஒரு வழியாக போர்டிங் கேட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஏற வேண்டியதான் நினைக்கிறேன். அப்படியே இங்கே பாருங்கள். ஸோ ஏற வேண்டியதாங்க. ஆக்சுவலாக இப்போ ஜான்சிபார் விஷயம் மட்டும் என்ன ஆச்சுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம விசா அரைவல் அவைலபிள்னு கன்ஃபார்ம் ஆன உடனே அது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. ஒரு 4-5 டெர்மினல் அலைஞ்சு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டு அதை நான் அப்புறம் வந்து அங்கே போயிட்டு சொல்கிறேன். டான்சானியா வந்து எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் ராத்திரி 2 மணிக்கு வந்தவங்க. ஸோ 2 மணிலேருந்து லாஞ்ச் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ லாஞ்சிலே இருந்தாச்சு நான் சொன்ன மாதிரி. எங்கே போகலான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து டாரசலாம் வந்து நம்ம பெருசாக அந்த லிஸ்ட்டில் இல்லைங்க. ஒன்று ஜான்சிபார் போனோம், இல்லைன்னா அருஷா போனோம். நம்ம வந்து நைரோபி வந்து நம்மளோட ஷெட்யூல் படி போயிருந்தால் நம்ம வந்து, அதாவது கென்யா நம்மளோட ஷெட்யூல் படி போயிருந்தால் நம்ம வந்து பார்டர் வழியாக நம்ம அருஷா தான் வந்திருப்போம். ஸோ அது வராமல் நம்ம இங்கே டேரெக்டாக ஃப்ளைட்டில் வந்தனால, ஸோ இங்கேருந்து அருஷாவுக்கு வந்து பஸ் இருக்கான்னு பார்த்தா ஈவினிங் தான் இருக்குது. ஈவினிங் ஏறினா காலையில் இறக்கி விடுவாங்க, 10 மணி நேரம் பஸ்ஸு. அப்படி இல்லை ஃப்ளைட் இருக்கான்னு பார்த்தா $4000 டிக்கெட், அதாவது $50 $4500 டிக்கெட்டு. அதே $4500 தான் ஜான்சிபார் இருக்கும். அதுவும் ஜான்சிபார் போய் தான் போகுது அருஷா. ஸோ அருஷா போகலான்னு பார்த்தா அந்த ஃப்ளைட் வந்து அதுதான் போகிறதா இருந்துச்சு முதல்ல. நான் அதுதான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஃப்ளைட் வந்து கம்ப்ளீட்லி புக்குடுங்க, 7 மணிக்கு ஃப்ளைட்டு. சரி வேறு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா ஜான்சிபார் இருந்துச்சு. ஆனால் ஜான்சிபாரில் இருக்கிறாங்க நம்ம இன்சூரன்ஸ் வாங்கணும். அப்புறம் வந்து 2-3 இடத்துல கேட்டு, ஹெல்ப் டெஸ்கில் கேட்டு, ஏர்லைன்ஸ்கிட்ட கேட்டு, இமிக்ரேஷன் இது பண்ணுறவங்ககிட்ட கேட்டு, போர்டிங் பாஸ் கொடுக்குறவங்ககிட்ட கேட்டு, இது ப்ராப்ளம் இல்லை ரைட்டுங்க. இன்சூரன்ஸ் வந்து முந்தைய அப்பெல்லாம் கிடையாது, இப்போ தான் அப்படி ஆக்கிட்டாங்க. நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. அதுவும் அங்கே இருந்த ஒரு இவர் வந்து ஹெல்ப் டெஸ்க்லேருந்து சொன்னார், ஜான்சிபார் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ப்ராசஸ் நடக்கிற இடம், போகிறவங்களெல்லாம் திரும்ப அனுப்பிச்சிட மாட்டாங்க, டூரிஸ்ட்டை வெல்கம் பண்ணுற இடம், அதெல்லாம் 1-2 குறைஞ்சாலும் ஏற்றுப்பாங்க, நீங்கள் தைரியமாக போங்க, ஒன்றும் ப்ராப்ளம் வராது அப்படின்னாரு. சரின்ட்டு அந்த நம்பிக்கையில் எதுக்கும் கேட்டுக்கலானே சொல்லிட்டு திரும்பவும் கேட்டுக்கிட்டே பார்த்தா இது அரைவலில் வந்து விசா கொடுக்குற மாதிரி அரைவலில் வந்து இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க $44. எங்கே வாங்கினாலும் 44 தான். நம்ம வந்து தமிழ்நாடுலேருந்து டிக்கெட் செக் பண்ணப்போ டிக்கெட் வந்து $3500 தான். 3500 $7000 தான். ஆனால் இங்கே வரப்போ 4500 $9000. வேறு ஆப்ஷன் இல்லைங்க. நம்ம வெளியே வந்து டிக்கெட் செக் பண்ணுறப்போ அப்படி தாங்க இருக்குது ப்ரைஸு. இல்லைன்னா நம்ம அருஷாவுக்கு பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா $3000. ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு நம்ம டாக்ஸியில் மட்டும் தான் போய் ஆகணும், பஸ்ஸு கிடையாது ஏர்போர்ட்லேருந்து. ஸோ டாக்ஸி மட்டும் தான் போய் ஆகணும், இல்லைனா வெளியே போய் பக் டாக்ஸி எடுத்து தான் போகணும். அது வந்து $1000. ஸோ கிட்டத்தட்ட அதுவே வந்து $4500 வந்துடுது. $4000 வந்துடுது. கூட $500 $4500 ஃப்ளைட்டே இருக்காங்க, போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துச்சு. பார்த்தா ஃப்ளைட்டு புக்டு நம்ம நேரத்துக்கு. ஸோ நம்ம ஜான்சிபார் பார்த்துட்டு திரும்ப டாரசலாம் வந்துட்டு, டாரசலாம்லேருந்து நம்ம அருஷா போகிறோம். மேபி நம்ம நைட் பஸ் புக் பண்ணால் கூட காலையில் அங்கே போயிடும். ஆனால் திரும்ப நம்ம அங்கேருந்து இங்கே வரணும். இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு $50 தான் ஃப்ளைட். ஆனால் அங்கேருந்து இங்கே வரதுக்கு ஃப்ளைட்டே கிடையாது போல். அது என்ன லாஜிக்னே தெரில. சிம் கார்டும் கிடையாது. போய் சிம் கார்டு வாங்கணும், இன்சூரன்ஸ் வாங்கணும். கரன்சி வந்து 2 லட்சம் சில்லிங்ஸ் மாற்றினாங்க, தஞ்சானியா சில்லிங்ஸ் வந்து 0.033. நம்ம ஊர் $1000 வந்து உங்களுக்கு $33. ஆக்சுவலாக பஸ் வந்து டிக்கெட்டை புக் பண்ணியாச்சு. அது வந்து $2250 புக் பண்ணிவிட்டு அதை கேன்சல் பண்ணிச்சு. அது வந்து திரும்ப அக்கௌண்ட்டுக்கு வந்துடுமா 7 டேஸில். ஸோ வந்துடும், பார்ப்போம்.
அது கரெக்டாக இருக்கும். நம்ம எதில் பே பண்ணுறோமோ அதில் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு நம்ம பார்த்தது என்னவோ 2 டூரிஸ்டிக் அட்ராக்ஷன். ஆனால் சுற்றி முற்றி சம்பவம்லாம் ஏர்போர்ட்டில் நடக்குது, ஊருக்குள்ளே நடக்குது. டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸை தவிர ஒரு எல்லா இடத்துலையும் நடக்குது. எங்கேயாவது சுற்றி பார்க்க போவோன்னு பார்த்தா அதை தவிர எல்லா இடத்துலையும் சம்பவம் நடக்குது. கேட் நம்பர் 7 போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்மளோட ஃபஸ்ட்டு டொமஸ்டிக் ஃப்ளைட்டுங்க. இதுக்கு முன்னாடி போன 3 இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு. ஃப்ளைட் லிங்க்குன்னு சொல்லி ஒரு ஃப்ளைட்டுங்க, ஏர்லைன்ஸு. ஆஹா, ராத்திரி வந்தப்போ குளிர் பிச்சுக்கிட்டு அடிச்சிச்சு. ஆனால் ஃப்ளைட்டுக்குள்ளே லூசு பசங்க ஏசி போட்டிருக்காங்க. எதுக்கு போட்டிருக்காங்கன்னே தெரில ஏசி. ஃபஸ்ட் டைம் வந்து செக்இன் லக்கேஜ் போட்டிருக்கோங்க. நம்ம டான்சானியாவில் வந்து இறங்கின உடனேவே நம்ம விசா அரைவல் ப்ராசஸ்க்காக இமிக்ரேஷன் கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தப்போ அவர் வந்து பயங்கர ஆட்டிடியூடாக வந்து பேசிகிட்டு இருந்தார். அங்கே இருக்க விசா லிபரேஷன்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஆனால் அது என்ன கணக்கு இருக்கிற ஃப்ளைட்டுக்கு கூட நான் வந்து செக்இன் பண்ணிட்டேன். நான் ஹோட்டல் அப்படியே வந்து மொத்தமாக அவர் வாய்ஸே வந்து குறைஞ்சிருச்சு. ரொம்ப காஷியல் பாஸ்போர்ட்லாம் கிடையாது, நார்மல் பர்சனல் பாஸ்போர்ட்டு. ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்காக வந்திருக்க ஒரு பர்சன், அவ்வளோதான். வந்து அவர் வந்து டென்ஷனாக இல்லை என்னன்னு தெரில, இமிக்ரேஷன் அஃபைன் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. அவர் எந்த செக்கிங்கும் பண்ணல. ஸோ இது வந்து இப்போ நமக்கு முன்னாடி இருந்தவரா 24 அந்த வயசு பொண்ணு. ஸோ அவங்க வந்து அதை இந்த இமிக்ரேஷனில் நம்ம விசா அரைவல் வாங்கிட்டு வரதுக்குள்ளே அதுவும் ராத்திரி 2:30 மணிக்கு. ஃப்ளைட்டோட டேக் ஆஃப் டிபார்ச்சரில் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். ஜான்சிபாருக்கு டேக் ஆஃப் டிபார்ச்சர் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ATR 72 ஏர்பஸ்ஸும் போயிங்கும் தவிர வேறு எதுவும் நம்ம கேள்விப்பட்டு இருக்க மாட்டோம். நைட்டு ஃப்ளைட் ட்ராவலில் மட்டும் எதுவும் பேச முடியலங்க, அவ்வளோ குளிருது, தூக்கம் வருது. நீங்கள் பார்க்குற அந்த வீடியோ எல்லாமே 1 மணி 2 மணிக்கு நைட்டு. அதனால் இப்போ பகலில் பார்த்துக்கோங்க. சாக்லேட் கொடுத்தாங்க, வாட்டர் பாட்டில். அடுத்த ஐட்டம் என்னவோ வருது. நம்ம வந்து இங்கே டான்சானியா வந்துட்டு நம்ம வந்து அந்த லாஞ்சில் வந்து நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ வந்து நம்ம காருக்கு லாஞ்ச் ஆக்சஸ் இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் வெளியே வந்து நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து திரும்ப வந்து சரி ஓகே எனக்கு 6:30க்கு டியூட்டி முடியும், நீங்கள் அது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவங்க தான் வந்து நமக்கு பஸ் புக் பண்ணுறதுல ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் சரியாக பார்க்காம புக் பண்ணாங்க. சாயங்காலம் 6:30 மணிக்கு பஸ் புக் பண்ணிட்டாங்க, காலையில் 6 மணிக்கு. காலையில் வந்து பஸ்ஸே கிடையாது. நான் தான் யோசிச்சுட்டே இருந்தேன், சாயங்காலம் தானே இருக்கும், காலையில் எப்படி இருக்குது இந்த மாதிரி லாங் ட்ராவலுக்குன்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணோம். ஸோ அடுத்து வந்து இந்த மாதிரி ஜான்சிபாருக்கு வந்து நம்ம ஃப்ளைட் புக் பண்ணலாம் அப்படின்னு யோசித்த போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வந்து இப்போ நம்ம போகிற ஃப்ளைட் இருக்குல்ல, இந்த ஃப்ளைட்டில் இந்த கேபின் க்ரூ இருப்பாங்களே, கேபின் க்ரூவில் ஒருத்தர். ஸோ அவர் தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு உள்ளே வந்தோடனே கொடுத்தாரு. ஸோ அவருக்கு தான் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு டிக்கெட் தேவைப்படுது, ஃப்ளைட் இருக்கா இல்லை எத்தனை மணிக்கு இருக்குது அந்த மாதிரி. ஸோ ஆக்சுவலாக 10 மணிக்கு இருக்கா தான் இருந்தது. அவங்க சொல்லி தான் தெரியும் 7 மணிக்கு ஃப்ளைட் இருக்குன்னு. ஸோ 7 மணிக்கு ஃப்ளைட் இருக்கான், இந்த மாதிரி நீங்கள் போங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, 20 மினிட்ஸ் ஃப்ளைட் டிலே வாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி 20 மினிட்ஸ் ஃப்ளைட் டிலே. ஸோ நம்ம வந்தோடனே அவங்க வந்து பேசி நமக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளைட் இருக்குது, நீங்கள் வந்து 7 மணிக்கே வந்து ஜான்சிபார் ஃப்ளைட் இருக்குது, ஸோ நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி அவங்க தான் வந்து விசாரித்து சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே நடந்தது வந்து லான்ச்சில் நைட்டு 2:30 மணி 3 மணிலேருந்து இப்போ காலையில் 7 மணிக்கு நம்ம ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுது. ஸோ இப்போ வரைக்குங்க. ஸோ மொத்த ஃப்ளைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 11 பேர் இருக்கோங்க என்னோட சேர்த்து. அதில் நான் ஒருத்தன் தான் தனியாக வந்திருக்கேன். ஸோ நான் ஃப்ளைட் புக் பண்ணுறப்பவே ஒரு ஆளுக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. எனக்கு அப்போ புரியலை, போர்டான் ஆகிறப்பையும் சரி இப்போயும் சரி. ஸோ மீதி 5 கப்புள், ஸோ 10, நான் ஒருத்தன் 11. நான் மட்டும் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஹைட்டில் தாங்க ஃபுல் ட்ராவலும் நேற்று நைட்டு பண்ணுச்சு. மேலேயும் போல் கீழேயும் போல் இந்த வியூ தெரிஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. இப்போயும் அதே ஹைட்டில் தான் போகுது. 20 மினிட்ஸ் தாங்க. Approximately another 11-12 minutes from now. No delay, number 1. Weather is good. Temperature report 24 now, 24 degrees. Thank you. சன்ரைஸாக வானத்துலேருந்து பார்க்குற மாதிரி இருக்குங்க.
கப்பல் பின்னாடி ஃப்ளைட்லேயே வந்து நிறுத்தலைங்க. தே ஆர் ஜஸ்ட் மேக்கிங் அவுட். யாரும் பெருசாலாம் எடுத்துக்கல, பட் தே ஆர் ஹேவிங் த டைம். அதை காட்டலாம் கூடாது, டீசன்சி. இந்த சன்ரைஸில் வானத்திலிருந்து அந்த கப்பல் தே ஆர் ஜஸ்ட் மேக்கிங் அவுட்டுங்க. அவங்களுக்கு ஜாலி தான். நம்ம அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே போவோம். சான்சிபாருக்கு நம்ம தனியாக ட்ராவல் பண்ணுறோம். இறங்குது, ஹைட் வந்து டிசென்ட் ஆகுது. The airport just coming up on the right hand side. Your first stop is to this region. எனக்கு ஒன்றுமே தெரியல, கண்ணு தான் கூசுது. We'll be flying over the famous stone town. So shortly right again towards. ஓட்டலடா நீ, ஃப்ளைட்டு ஓட்டலடா. ஏன் ராட்டெழுது திருப்புற மாதிரி திருப்பும். இப்போ வந்து ஸ்டேபிள் ஆயிடுச்சு. சின்ன ஃப்ளைட்டுன்றனால அவங்க திருப்புறது பெருசாக தெரியுதுங்க. லைட்டாக திருப்பினாலுமே, லைட்டாக ஹைட்டு குறைஞ்சாலுமே டிசைன் பண்ணாலும் லைட்டாக திருப்பினாலும் கண்டபடி திரும்புதுங்க. உள்ளே இருக்கப்போ தான் ஃபீல் ஆகுது. உங்கள் கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில. ரன்வே எங்கே இருக்குன்னு தெரியலையே. இந்த திருப்பாங்கலே. இந்த பக்கம் பாருங்கள், நம்ம கடலை பார்த்து மைண்டை டைவர்ட் பண்ணுவாங்க. கண்ணாமண்ணான்னு திருப்புறாரு. அந்த பக்கம் ஃபுல்லாக டெவலப்டா, இந்த பக்கமும் டெவலப்டு மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஓட்டு வீடாக இருக்குது. டெவலப்டு இல்லையோ, டெவலப்டாக தானே இருக்குது. மல்டி ஸ்டோரி பில்டிங் கிடையாது, அதெல்லாம் அந்த பக்கம் இருக்குது. அதெல்லாம் ஸ்டோன் டவுனா. அந்த பெரிய பில்டிங்காக இருக்குது பாருங்கள், அதெல்லாம் ஸ்டோன் டவுனா அந்த ஏரியா பேர். அதான் முக்கியமான ஏரியா. நமக்கு நேராக இருக்குது பார்த்தீங்களா, அந்த வழியாக வந்தோம். அப்படியே ஒரு யூ-டர்ன் போட்டு இங்கே வந்து ரன்வேல நிப்பாட்டுறாங்க. ஒரு வி ஷேப், யூ ஷேப்பில் யூ-டர்ன் போட்டு ரன்வே. இது என்ன இடம் காலியாக இருக்குது, எப்படி விட்டு வச்சாங்க? இவ்வளோ பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டை அதிசயமாக இருக்கே விட்டு வச்சுருக்கதை பார்த்தா. ஏதாவது பிஸ்னஸ் மேனோட ப்ரைவேட் லேண்டாக இருக்குமோ, வாய்ப்பு இருக்குது. இறங்கிடுச்சுங்க. அப்படியே ஸ்மூத்தாக இறங்குதா, ஸ்மூத்தாக இல்லைங்க. சடன் பிரேக் போட்டு நிப்பாட்டுறாரா? நிப்பாட்டணும். ரன்வே சின்னது போல். இந்த சின்ன ஃப்ளைட்ஸ் லேண்ட் ஆகிறக்கு ஏற்ற ரன்வே தான் வச்சுருக்காங்க போல்.
பெரிய ஃப்ளைட்ஸ்க்கான ரன்வே இருக்கா டிஸ்டன்ஸ் கவர் பண்ண. நிற்கிறது எல்லாமே சின்ன ஃப்ளைட்ஸாக தான், அந்த இது ஃப்ளைட் நிற்கலை. ஒரு யூட்டர்னு சாதாரணமாக கார் இருக்கிற மாதிரி தருவாங்க. நம்ம தான் ஒவ்வொரு பக்கமாக ஆடிக்கிட்டு இருக்கோம். Captain Idris Badi and the rest of the crew, we thank you for choosing to fly with us. Thank you so much and have a good morning. குட்டி குட்டி ஃப்ளைட்ஸ் தான். ஸோ அதுக்கான ரன்வே லென்த்து தான் வச்சுருக்காங்க போல். பெரிய ஃப்ளைட்ஸ் எதுவுமே காணும். ஷட்டில் பஸ் தான் அவ்வளோ நிற்கிது. அங்கே ஆக்சுவலி ஜெட் பிரிட்ஜ் இருந்துச்சு. மேபி அந்த சைடு இன்னொரு ரன்வே இருக்குது போல். என்ன எதுலையோ இடிக்க போன மாதிரி சடன் பிரேக் போட்டு திருப்பினார். இந்த எல்லோ லைனுக்குள்ளே நிற்கணும் போல். ஆனால் நம்ம இறங்கி தானே போக போகிறோம். எங்கே நின்னா என்ன புரியலையே. அங்கே இருக்குது பாருங்கள், அந்த துபாய் ஃப்ளைட்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் அதுவுமே சின்னது தான். இந்த ஏர்பஸ் சைஸ்லாம் இல்லை, எல்லாமே குட்டி குட்டி ஃப்ளைட்ஸ். கரெக்டாக 20 நிமிஷம் அங்கே ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 20th minute லேண்ட் ஆகிட்டோம். அப்படியே இறங்கலாங்க. ஹாஸ்டல் பார்த்து புக் பண்ணணும். இன்னும் புக்கே பண்ணல, போய் பார்த்துக்கலான்ட்டு விட்டுட்டேன். வந்து தரையில் தான் லேண்ட் ஆகணும். இன்றைக்கி வந்து தரையிலே லேண்ட் ஆகிட்டோம். அதாவது நாம் கால் பொதிச்சு நான் லேண்ட் ஆகிட்டோம். நேற்று நைட்டு வந்து இது ரெக்கார்ட் பண்ண முடியல. தூக்கம் வேறு, அவசர அவசரமாக வேறு வந்தோம். விட்டா போதும் தப்பிச்சு வந்தோம். குட்டியூண்டு ஃப்ளைட்டுங்க. இவ்வளோ தான் மொத்த ஃப்ளைட்டோட சைஸு. உள்ளே போயிட்டு நான் ப்ராசஸ் முடிச்சுட்டு பேசுகிறேங்க. உள்ளே எடுக்கக்கூடாது. அவனோட பேக் தான் வந்துருச்சுங்க. ஸோ அங்கே உள்ளே என்ட்ரு ஆனோடனே அந்த மேண்டட்டரி இன்சூரன்ஸுங்க ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண சொன்னாங்க. $44. ஸோ எல்லாருமே அப்படியே க்யூவில் வந்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அந்த இன்சூரன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் தான் வந்து உள்ளே அலோவ் பண்ணாங்க. இமிக்ரேஷன் கிளியர் ஆகி. ஸோ ஸ்மூத்தான ப்ராசஸ் தான். ஆனால் $44. ஸோ அது பே பண்ணி இன்சூரன்ஸ் வாங்கிட்டு நம்ம வந்து அதை கிளியர் பண்ணிட்டு போகலாங்க. தூங்கணுங்க. தூங்கவே இல்லை. ஜான்சிபாரில் கால் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஹாஸ்டல் புக் பண்ணி ஹாஸ்டல் போகணும். ஹாஸ்டல் போனதுக்கப்புறம் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். இதை தான் சொல்கிறேன், ஆனால் எதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டேன்னு நினைக்காதீங்க. என்ன வேணும்னா பண்ணாமல் இருக்கேன். ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே எதுவும் வராமல் இருக்கணும், அவ்வளோதான். வணக்கம், நான் அர்ஜுன். நாம் வந்து இப்போ டான்சானியாவில் இருக்கக்கூடிய ஜான்சிபாரில் இருக்கோங்க. ஜான்சிபார் ஏர்போர்ட்லேருந்து இப்போ தான் நம்ம வெளில வரோம். ஸோ இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் பார்க்கலன்னா பாருங்கள். நம்ம கென்யாவிலேருந்து டாரஸ்ஸலாம் டான்சானியாவோட கேபிட்டல் வந்துட்டு, ஸோ அங்கேருந்து வந்து நம்ம நிறைய போராட்டத்துக்கு அப்புறமா ஜான்சிபார் வந்துட்டோங்க. ஸோ வந்து கொஞ்சம் வந்து கரன்சி விட்ரா பண்ணிவிட்டு சிம் கார்டு வாங்கிட்டு ஸோ நம்ம வந்து இப்போ அடுத்து ஹாஸ்டல் போகணுங்க. சிம் கார்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க. 2200 ஒரு வாரம் 4.5 GB, 65,000 ஷெல்லிங்ஸு. முதல்ல ஹாஸ்டல் செக் பண்ணுவோம். டாக்ஸிலாம் எடுக்க வேணாம், வெளில பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் அவைலபிளாக இருக்கும், போய்க்கலாங்க. ஆக்சுவலாக நம்ம மாறி வந்துட்டோங்க. இந்த பக்கம் போகணும். எக்ஸிட் இந்த பக்கம். ஜான்சிபார் சிட்டி, அதாவது ஸ்டோன் டவுன்னு நம்ம இந்த இது ஏர்போர்ட்டில் வரப்போ பார்த்தோம்ல, அங்கே போவோம். அப்படியே இங்கே வெளில போனோம்னா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட். ஃபஸ்ட்டு மெயின் ரோட்டுக்கு போவோம் ஏர்போர்ட்டை தாண்டி, அப்போ தான் ட்ரான்ஸ்போர்ட்டே பார்க்க முடியும். இந்த டாக்ஸிஸ் எல்லாமே வந்து
ஸ்டோன் டவுன் தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஸ்டோன் டவுன் தான் மெயின், அங்கே தான் போகணும். ஸோ ஜென்ரலி இன் ஜான்சிபார் நோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் No, sometimes they have it, but ஆக்சுவலாக ஏர்போர்ட்டில் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து பெருசாக கிடையாதாங்க. ஸோ ஊருக்குள்ளே வந்து பைக் டாக்ஸி இருக்குது. ஆனால் நம்ம அங்கேருந்து இங்கே வர்றப்போ நம்ம பைக் டாக்ஸியில் வரலாம். ஆனால் இங்கேருந்து அங்கே போகிறப்போ வந்து டாக்ஸியை தவிர வேறு எதுவும் இல்லை. ஸோ 7 கிலோமீட்டர் நம்ம டாக்ஸியில் தான் போய் ஆகணும். ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். வந்துட்டோங்க. ஹாஸ்டல் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். மேப்பில் வந்து ஒரு ஹாஸ்டல் பார்த்தேன். ஸோ இங்கே வந்து ஒரு 1 கிலோமீட்டர் போட்டிருக்கு. நம்ம வந்து அப்படியே போயிட்டே பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். இதாங்க நம்ம ஆக்சுவலாக வானத்துலேருந்து பார்த்தா ஸ்டோன் டவுன். கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக நடந்துகிட்ருக்கோங்க. இதெல்லாம் போனால் பீச்சு போட்டிருக்கு, எங்கன்னு தான் காணும். நம்ம வந்து கடற்கரையை ஒட்டி இருக்கோங்க. இப்போ நம்ம போகிறப்ப அந்த செவுறு தெரியுது பார்த்தீங்களா, அந்த செவருக்கு பின்னாடி ஃபுல்லாகவே வந்து கடல். ஸோ இதோட அப்படியே வந்து முடிச்சு விட்டு, ஸோ இதுக்கு அந்த பக்கம் கடல், நம்ம வந்து கடலை ஒட்டி இருக்கோம். அப்படியே பாருங்களேன். அப்படியே நடந்து வந்ததில் இப்போ தாங்க கடலுன்னு ஒன்றே பார்க்குறோம். இவ்வளோ தூரம் நம்ம நடந்து வந்தது வந்து கடலை ஒட்டி தான். ஆனால் ஃபுல்லாகவே வந்து பிளாக் பண்ணி இது பண்ணி மறைச்சி வச்சுருக்காங்க. இங்கே தான் அது கண்ணுக்கே தெரியுது. $18.02. மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. என்ன கலரில் இருக்குது, ஷாலோவாக இருந்தால் இந்த மாதிரி தான் கலரில் இருக்கும். பீச்சஸ் வந்து ஈஸ்டர்ன் கோஸ்ட்டு, நார்த் கோஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டு அந்த பக்கம் தான் இருக்குது. வெஸ்ட்டு சைடு வந்து கிடையாது. நம்ம இருக்கிறது வந்து வெஸ்ட்டு சைடு. ஏர்போர்ட் வந்து வெஸ்ட்டு சைடு தான் இருக்குது. ஸோ ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க பெரிய டவுன் வந்து இந்த ஸ்டோன் டவுன் தான். ஜான்சிபார் சிட்டி அது ஸ்டோன் டவுன்னு சொல்கிறாங்க. சுற்றி கல்லால் அடைச்சி வச்சுருக்கனால தான் ஸ்டோன் டவுனாக இருக்குங்க. சுற்றி இந்த கோஸ்ட்டு ஃபுல்லாகவே கல் தாங்க இருக்குது. மேபி அதனால தான் அந்த பேராக இருக்கும்னு நினைக்கிறேன், ஸ்டோன் டவுன். இப்போ மொதல் நம்ம ஹாஸ்டல் ஏதாவது ஒன்று பார்ப்போம். அதாவது பீச் ஃப்ரெண்டில் ஹாஸ்டல் பார்ப்போம். வந்து நார்த்துக்கு போனோம். நார்த்துக்கு போனால் அந்த டாலா வேணுமா, அது எங்கே ஏறுறதுன்னு போய் தேடுவோம். நிற்கிதுல அதான் டாலா எங்கே போகுதுன்னு கேட்போம். நம்ம நார்த்துக்கு போனோம், அப்படி இல்லைன்னா ஈஸ்ட்டுக்காவது போனோம். இது எங்கே போகுதுன்னு தெரியலையே. ஃபைன் டாலா டு நார்த்து. We can stop here, we can do the border, we can go to... Oh, the station is here. Yes. That is the station. Yes. Got it. Thank you. இதாங்க ஸ்டேஷனா. இங்கேருந்து எல்லா இடத்துக்கும் இருக்குது. இங்கேருந்து 2000 ஷில்லிங்ஸ்னா 2000 ஷில்லிங்ஸா என்னங்க சொல்கிறாரு? 1000 ஷில்லிங்ஸ்னால் 30 ரூபா, 2000 ஷில்லிங்ஸ்னால் 60 ரூபாவில் தூங்கி போகிறாங்களா? அவர் என்ன சொன்னார்னா, போடாங்கிறது வந்து பைக் டாக்ஸிங்க. ஸோ இங்கேருந்து ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டரில் இருக்கான். ஸோ இங்கேருந்து பைக் டாக்ஸி எடுத்தோன்னா 2000 ஷில்லிங்ஸ் கேட்பாங்க, அதாவது 60 ரூபா. ஸோ அதை கொடுத்து வந்து நீங்கள் பஸ் ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் நுங்விக்கு பஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்தன் கோஸ்ட்டில் இருக்க அந்த ஊர் பேர் வந்து நுங்வி பீச். ஸோ நம்ம இப்போ அங்கே போகலாம், இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து அங்கே போகிறதுக்காக வந்து நம்ம மினி பஸ் தேடிட்டு இருக்கோங்க. ஸோ இங்கேருந்து அப்படியே பஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பைக் டாக்ஸி எடுத்துகிட்டு ஸோ அங்கேருந்து அப்படியே அங்கே போகலாங்க. இதாங்க உண்மையிலேயே ராவான எக்ஸ்பீரியன்ஸு. ஜான்சிபார்னா எப்படி போயிட்டுருக்கோம் பாரு. நான் ஸ்பீக்கிங் டு கேமரா. டவுன்னு பேருக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க. என்ன பொசிஷனில் உட்காந்துருக்கேன்னு பாருங்க. இந்த ஸ்டோன் டவுனை வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி ஆஃப் மேஸ்ன்னு சொல்கிறாங்க. மேஸ்னால் வந்து ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு புதிரான ஒரு பாதை தான் மேஸு. ஸோ இப்போ நம்ம வந்த ரூட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து எப்படி வந்திருக்கோன்னு. கையில் ஒரு மேப் இல்லைன்னா நம்மளால் ஒரு ஸ்ட்ரீட்டை கண்டு கூட பிடிக்க முடியாதுங்க. எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதான் அந்த குழப்பமான பாதை, சிட்டி ஆஃப் மேஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஆனால் அதை வந்த உடனே நம்ம பார்ப்போன்னு எதிர்பார்க்கல.
நம்ம இன்னும் சாப்பிட்லக்குமே பண்ணல. நம்ம ஹாஸ்டலில் பார்த்துட்டு தான், ஹாஸ்டலில் போய் செக்இன் பண்ணிட்டு தான் நம்ம எல்லாமே பண்ணோம். அதுக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்தோடனே நம்ம பார்த்துட்ருக்கோங்க. எந்த ரூட்டில் கூட்டிகிட்டு போகிறாருன்னு பாருங்க அந்த பஸ் ஸ்டேஷனுக்கு. இப்படி தாங்க போயிட்டுருக்கோம். ஜான்சிபார் பீக் டூரிஸ்ட் டெஸ்டினேஷனுங்க. ஆனால் இங்கேயுமே வந்து பெருசாக அந்த டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே கென்யா மாதிரி தான் இருக்குது. ஜான்சிபாரோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஆக்சுவலாக நமக்கு வந்து இந்த ரைடுக்கு வந்து மொத்தம் 3000 ஷில்லிங்ஸுங்க, கிட்டத்தட்ட 100 ரூபா. ஆனால் நான் வந்து சரியாக கவனிக்காமல் 30,000 ஷில்லிங்ஸ் கொடுத்துட்டேன். அது வந்து 10,000 ரூபாய் நோட்டுங்கிறதே நோட்டீஸ் பண்ணல. நம்ம அவசரமாக ஏடிஎம்லேருந்து விட்ரா பண்ணிவிட்டு சிம் கார்டு வாங்குறப்பெல்லாம் கொடுத்தோமா, ஸோ அங்கே வந்து 65,000 ஷில்லிங்ஸ் அந்த மாதிரி சிம் கார்டு வந்துச்சு. ஸோ நம்ம வந்து 7 நோட்டு கொடுத்தோம். அந்த ஞாபகத்தில் இவர் வந்து 3000 சொல்லவும் நான் வந்து 3 நோட்டு கொடுத்துட்டேன், வந்து 30,000 ஷில்லிங்ஸ். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட 1000 ரூபாய். நம்ம வந்து 100 ரூபாய்க்கு போல் 1000 ரூபாய் கொடுத்துருக்கோம். ரொம்ப ரொம்ப கேர்லெஸ்ஸாக. இந்த ஊர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் ஜான்சிபார்னால் நெட்டில் எப்படி பார்த்துருப்பீங்களோ அப்படிலாம் கிடையாதுங்க. ஜான்சிபாரோட ஒரு சின்ன பிட்டு, ஒரு 10% வெஸ்ட் சைடு, 10% ஈஸ்ட் சைடு, சவுத் சைடு ஒரு 10%ன்னு நினைக்கிறேன். சவுத்தும் தெரில, வெஸ்ட்டு ஈஸ்ட்டு இந்த 10-20% மட்டும்தாங்க நம்ம நெட்டில் பார்க்குற ஜான்சிபார். இப்போ நார்மலாக நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அங்கேருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் அவுட்டருக்கு வரீங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படி தாங்க இருந்துச்சு. நம்ம வந்து ஸ்டோன் டவுன்லேருந்து கிளம்பி நார்தர்ன் மோஸ்டான இதுக்கு மேலே ரோடு கிடையாதுங்க. இதான் ஜான்சிபாரோட கடைசி ரோடு. நுங்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். இந்த லொக்கேஷன் தான் பெஸ்ட்டு ஃபார் பீச்சஸ் தான். நான் பயங்கர டூரிஸ்டிக்காக பயங்கரமாக இருக்கும் போலன்னு நினச்சேன். கம்ப்ளீட்லி டிசப்பாயிண்டடுங்க. நான் வந்து இறங்க கூட இல்லை, பஸ்ஸை விட்டு அப்படியே திரும்ப போகிறேன். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருந்ததுங்க. இப்போ தான் நல்லா இருந்தது அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம சந்தோஷமாக ஜான்சிபார் வந்துட்டோம்னு சந்தோஷப்பட்டா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப மோசமாக இருந்ததுங்க அடுத்தடுத்து. இப்போ வந்து நான் ரிட்டர்ன் போகிறதுக்காக சொல்லியிருக்கேன், வந்த பஸ்லேயே நான் திரும்ப போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப சொல்லியிருக்கேன். ஸோ ரிட்டர்ன் பஸ்ஸில் நம்ம இப்போ இருக்கோம். இந்த பஸ்ஸில் தான் வந்தோம். ஒரு 50 கிலோமீட்டருங்க, கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஓட்டியிருக்காங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இது வந்து கம்ப்ளீட்லி வந்து சரி இங்கே பேச முடியாது, நான் வந்து ரூமுக்கு போயிட்டு பேசுகிறேன் சில விஷயங்கள். நான் போகிறப்ப வந்து ஊர் எப்படி இருக்குங்கிறத மட்டும் காட்டுறேன், நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. எனக்கு ரொம்ப மோசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க. நான் வந்து தெளிவாக வந்து நான் ரூமுக்கு போய் செக்இன் பண்ணிவிட்டு நான் ரூமில் உட்காந்து கூட பேசுகிறேன். இந்த வீடியோஸ் எல்லாம் நான் வந்து எடுத்ததை வந்து நான் கிளிப்பிங்காக போடுறேன். ஸோ வர்றப்போ எடுக்காதீங்கன்ட்டாங்க. ஒவ்வொருத்தவங்க சொல்கிறது ஒவ்வொரு லாஜிக் புரிஞ்சுக்கலாம், ஆனால் இது வந்து புரிஞ்சிக்கவே முடியாதுங்க. என்ன லாஜிக்னே நமக்கு தெரியாது, எடுக்காதீங்கன்ட்டாங்க. ஸோ வர்றப்போ எடுக்கலை, போகிறப்ப நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறேன், ஊரை காட்டுறேன். அதுவும் எடுக்காதீங்கன்னா வச்சிட வேண்டியதான். டிரைவர் வந்து அவங்க அப்படி தான், அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரிட்டர்ன் போகிறப்போ அவருக்கு இங்கிலீஷ் தெரியல, டிரான்ஸ்லேட்டில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். முன்னாடி சீட்டை கொடுத்துருக்காரு, நீங்கள் வீடியோ எடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறையா விஷயம் சொல்லணுங்க. பேசினாலே இங்கே முறைக்கிறாங்க, அதனால் நான் ஃபுட்டேஜாக எடுத்துட்றேன். ஸோ நீங்கள் வந்து வீடியோவாக பாருங்கள். நான் சொல்ல நினைக்கிறத வாய்ஸ் ஓவரில் சொல்லிடுறேன். ஜான்சிபார் வந்து ஆல்மோஸ்ட் 99% வந்து இஸ்லாமிக் பாப்புலேஷனுங்க. அண்டு வர டூரிஸ்ட்டை தவிர மற்ற இங்கே இருக்க லோக்கல் எல்லாருமே வந்து மோஸ்ட்லி இஸ்லாம் தான் போல். ஸோ இங்கே இருக்க விமன் இருக்காங்கல்ல, ஸோ பஸ்ஸில் வந்து விமன் இருந்தாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து பர்தாவோட தான் இருந்தாங்க, யாருமே அது இல்லாமல் வந்து இல்லை. ஸோ அவ்வளோ கவர்டாக இருந்துமே நம்ம வந்து வீடியோ எடுக்கிறத வந்து அவங்க வந்து அஃபெண்ட் ஆகிறாங்க. வீடியோ எடுக்காதீங்கன்னாங்க. நான் வெளியே மட்டும் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். நான் ஓகேன்னு சொல்லிட்டு நான் உள்ளே எதுவும் எடுக்கலை, நான் வெளியே எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ வெளியே எடுத்த வீடியோவை கூட அவங்க வந்து வேணான்னு சொல்லிட்டு, அதாவது ரோட்டில் போகிற ஆட்கள்லாம் இருக்காங்க, நீ வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த வீடியோவே டெலிட் பண்ண சொல்லிட்டாங்க. சரி நம்ம இன்றைக்கி தான் வரோம், வந்த நாளே வந்து உங்களுக்கு வந்து லாங்குவேஜும் புரியலை. இவங்க யாருக்குமே இங்கிலீஷ் தெரில. ஒரே ஒரு லேடி மட்டும் 1-2 வார்த்தை இங்கிலீஷ் பேசினாங்க, அவ்வளோதான். அவங்க தான் ரொம்ப அக்ரெசிவாக பேசினாங்க. இவங்க வந்து ஸ்வகிலின்னு சொல்லிட்டு இவங்களோட லோக்கல் லாங்குவேஜ் தாங்க பேசுகிறாங்க. அதான் வந்து அக்ரெசிவாக அதெல்லாம் சொன்னாங்க. அவங்ககிட்டே நான் வெளியே தானே எடுக்கிறேன், இதில் என்ன ப்ராப்ளம்னா, இருந்தாலும் வந்து அவங்க அஃபெண்ட் ஆனாங்க. சரி இதுக்கு மேலே எதுவும் இது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரப்போ எடுத்த வீடியோஸை வந்து டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப டிசப்பாயிண்டடுங்க. ரொம்ப ரொம்ப ஒரு பேடான எக்ஸ்பீரியன்ஸு. அதுவும் முத நாள் இப்படி ஒன்றும் ஊரை பார்த்தே ஆகணுங்கிற எண்ணம்லாம் இல்லைடா, நீயே வச்சுக்கடா உன் ஊர் அப்படின்ற மாதிரி வந்த பஸ்லேயே நம்ம ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். ஸோ ரொம்ப இரிட்டேட்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. மக்கள் வந்து வெல்கமிங்காக இல்லை.
ஸோ நான் ஃபேஸ் பண்ண இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இது வந்து யாரும் அஃபண்ட் ஆகிறதுக்காக கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேங்க. பொதுவாக நம்ம ஜான்சிபார் அப்படின்னு நம்ம நெட்டில் தேடி பார்த்தாலும் சரி, நம்ம வந்து கேள்விப்படுறதுமே சரி, பயங்கரமான பீச்சஸ்ஸு, ஒரு பீச் டெஸ்டினேஷன், அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோடு தானே போவோம். ஒரு ப்ரைவேட் ரெசார்ட்டு இந்த மாதிரிலாம் இருக்குன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ பார்த்துருப்போம், நமக்கு அதனால கிடைச்ச ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். ஆனால் அதில் வந்து ஒரு ட்ராப் என்ன அப்படின்னா, நம்ம லேண்ட் ஆகிற ஏர்போர்ட் இருக்குல்ல, ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்க சிட்டின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டரில் இந்த ஸ்டோன் டவுன் இருக்குது. இந்த ஸ்டோன் டவுனுங்கிறது வந்து பீச் டெஸ்டினேஷன் கிடையாதுங்க. ஸோ இது பீச் டெஸ்டினேஷன் இல்லை, இது வந்து ஒரு கல்ச்சுரல் டெஸ்டினேஷன். நம்ம பார்க்குற அந்த பீச் லொக்கேஷன்லாம் இருக்குல்ல, அது வந்து நார்த்தில் இருக்குங்க. நுங்குவின்ற ஒரு பீச், அப்புறம் கெண்டுவான்ற ஒரு பீச் இருக்குது நார்த்தில். ஸோ அதை விட்டால் ஈஸ்ட்டில் வந்து பாஜின்ற ஒரு பீச் இருக்குது, அப்புறம் ஜாம்பியானின்ற ஒரு பீச் இருக்குது, அப்புறம் மட்டாம்பேன்ற ஒரு பீச்லாம் இருக்குங்க. ஸோ நார்த்து அப்புறம் வந்து ஈஸ்ட்டு, இதில் தான் வந்து அந்த பீச்சஸ் இருக்குது. அங்கே தான் வந்து அந்த சீ வந்து கலர் சேஞ்சஸ்லாம் நம்ம பார்க்குறோம்ல, இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து அங்கே தான் இருக்குது. ஆனால் ஏர்போர்ட்லேருந்து அந்த 2 சிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டரும் ஒரு 60 கிலோமீட்டரும் தள்ளி இருக்குங்க அந்த 2 சிட்டியும். ஸோ நம்ம ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆனோடனே அங்கே போகிறதுங்கிறது, நீங்கள் ப்ரைவேட்டாக டாக்ஸி எடுத்திங்கன்னா போகலாம். ஆனால் டாக்ஸி வந்து கிட்டத்தட்ட $60 கேட்குறாங்க. ஸோ எந்த சிட்டிக்கு போனாலும் $60, ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டி போனோம்னாலும் $60. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிலோமீட்டர் இருக்குது, இங்கே அவ்வளோதான் கேட்குறாங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேடாக இருக்குது. ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மி. ட்ராவல் பண்ணுற டைமுங்கிறது பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் 2.25 மணி நேரம், க்ளோஸ் டு 3 hours. 50 கிலோமீட்டர் எல்லா இடத்துலையும் நின்னாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம பஸ்ஸு போகிற மாதிரி ஸ்பீட்லலாம் வந்து போகல. ஸோ ஒரு 3 மணி நேரம் ஒரு 50 கிலோமீட்டரை வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் போகணும், திரும்ப வரணும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த ப்ரைவேட் டூர் கம்பெனிஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த ரிசார்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வச்சுருக்காங்க. அண்ட் அது வந்து ஃபைன் தான். ஆக்சஸபிளாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் ஃபைன் தான். ஆனால் அது வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய விதத்திலே வந்து அது இல்லை அப்படின்றது வந்து ஒரு பிட்டர் ட்ரூத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதை பற்றி நான் எதுலேயுமே வந்து நான் பார்க்கல. ஜான்சிபார் அப்படின்னா நம்ம வந்து இறங்கினோன்னே இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் போவோன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கிடையாது. இறங்கினோடனே நமக்கு பக்கத்தில் இருக்கிற சிட்டி வந்து ஒரு கல்ச்சுரல் சிட்டி. ஸோ இது வந்து யாரும் சொல்லலை பெருசாக. நான் போகிறப்ப இந்த மாதிரி எதையும் வந்து நான் கேள்விப்படல. ஸோ இப்போ நான் போனதை வச்சு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து போகிறீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஏர்போர்ட் போய் இறங்கினோன்னே உங்களுக்கு வந்து டாரசலாம்லேருந்து ஜான்சிபாருக்கான ஃப்ளைட் டிக்கெட் $50, ஓகேவா? ஆனால் ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் அந்த பீச் டெஸ்டினேஷன் போகணும் அப்படின்னா உங்களுக்கு டாக்ஸி $60. ஃப்ளைட் காஸ்ட்டை விட கூட. அது போக அக்காமடேஷனும் வந்து உங்களுக்கு கூட தான் இருக்கும். பேர் வரீங்க அந்த மாதிரிலாம் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போக $60 பே பண்ணுவீங்க டாக்ஸுக்கு. போக $60 பே பண்ணுவீங்க டாக்ஸிக்கு, வர்றதுக்கு $60 பே பண்ணுவீங்க டாக்ஸிக்கு. ஸோ கிட்டத்தட்ட $120 கிட்டத்தட்ட $11,000. நீங்கள் வந்து ஃப்ளைட்டுக்கே ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து $5,000 தான். ஸோ அதை வந்து யோசிச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இது வந்து முன்னாடியே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு வருவீங்க. ஆனால் நீங்கள் வந்து இது அன்எக்ஸ்பெக்டட். ஆனால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எப்பயும் சீப்பாக தான் இருக்கும். இப்போ நம்ம போகிற இந்த மொத்தம் 50 கிலோமீட்டருக்கே வந்து மொத்தமாக வந்து 5000 ஷில்லிங்ஸ் தான். 5000 ஷில்லிங்ஸ்னால் கிட்டத்தட்ட $150. ஸோ $150 இந்த ஒரு 3 மணி நேரம் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த 50 கிலோமீட்டர் போக $150, வர $150. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப பேடுங்க. ரொம்ப ஒரு மோசமான எக்ஸ்பீரியன்ஸு. ஆல்சோ பீப்புளும் வெல்கமிங்காக இல்லாதனால நம்ம அவ்வளோ தூரம் 3 மணி நேரம் போயிட்டு திரும்ப நம்ம 3 மணி நேரம் ரிட்டர்ன் இருக்க பிடிக்காமல். ஸோ அங்கே போயிட்டு நம்ம பஸ்ஸை விட்டு இறங்க கூட இல்லை. அதே பஸ்ஸில் நம்ம வந்து லாஸ்ட் சீட்டில் உட்காந்து வந்தோம். திரும்ப நான் வந்து கேமரா எடுக்கிறத பார்த்துட்டு அவங்க வந்து எடுக்க விடலை இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கிறத பார்த்துட்டு, இப்போ வந்து நீங்கள் முன்னாடி சீட்டில் டிரைவர் சீட் பக்கத்தில் உட்காந்துருக்கோம் பாருங்கள். நம்ம வந்து இங்கே உட்காந்துக்கோங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் பாட்டுக்கு எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி டிரைவர் வந்து சொல்லி விட்டார். யாருக்கும் எந்த லாங்குவேஜும் புரியலை. ஃபுல்லாகவே வந்து டிரான்ஸ்லேட்டர் தான். அன்ஃபார்ச்சுனேட், அப்புறம் டிசப்பாயிண்டடும் கூட. ஸோ அதாங்க நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஏர்போர்ட் வர்றதுக்கே வந்து $50 தான். ஆனால் ஏர்போர்ட் வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க சிட்டி வந்து ஸ்டோன் டவுன். அது ரொம்ப கல்ச்சுரல் சிட்டி. அங்கே டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தி இருக்குது. நீங்கள் வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸை என்ஜாய் பண்ணலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற பீச்சஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் தனியாக டாக்ஸி போகிறீங்கன்னா ஒரு 60 + 60 ஒரு $120 $10,000 மேலே நீங்கள் பே பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்த பார்த்து எதிர்பார்த்துட்டு வர அந்த ஜான்சிபார் வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் தள்ளி இருக்குது. போக வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு $120 ஒரு $150 செலவு பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் போகிறீங்கன்னா. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்ன பார்க்க முடிஞ்சது அப்படின்னா, என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வில்லேஜ், ப்ராப்பர் கிராமம். ஸோ நீங்கள் வந்து பீச் போகிறீங்க அப்படின்னா
ஒரு குறிப்பிட்ட தூரம் அந்த கிராமத்தை தாண்டி அந்த கடற்கரையில் இருக்க அந்த கோஸ்டல் ஏரியாவில் இருக்க அந்த ஒரு சின்ன ரீஜியன் மட்டும்தான் வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷன். அந்த கடற்கரையை ஒட்டியே ட்ராவல் ஆகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தாண்டி தான் வந்து நீங்கள் கடற்கரைக்கு போகிறீங்க. ஆனால் நம்ம வந்து கண்டிப்பாக ஈஸ்ட் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, நார்த்தை விட்டுருவோம். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணது வந்து டயர்டாக இருக்குங்க. ஸோ இதோட அந்த வீடியோவை முடிச்சுப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மைல்ஸ் டு கோ. பாய்.